நக்கம். யமுனா எஃப்எம்மில் இன்று சுவையான தக்காளி சட்னி செய்வது எப்படி என்பதை பார்க்கலாம். முதலில் 3 பழுத்த தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 2 அல்லது 3 காய்ந்த மிளகாய், 2 பூண்டு பற்கள் மற்றும் சிறிதளவு எண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்கள். கடாயில் எண்ணெய் சேர்த்து மிளகாய், பூண்டு, வெங்காயம் ஆகியவற்றை வதக்கி, பின்னர் நறுக்கிய தக்காளியை சேர்த்து நன்றாக மென்மையாகும் வரை சமைக்கவும். அனைத்தும் ஆறிய பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சியில் அரைத்துக் கொள்ளுங்கள். பிறகு ஒரு சிறிய தாளிப்பாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை சேர்த்து தாளித்து அரைத்த சட்னியில் கலந்து விடுங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி போன்றவற்றுடன் பரிமாறினால் இந்த தக்காளி சட்னி மிகவும் சுவையாக இருக்கும். எளிதாக வீட்டிலேயே செய்து குடும்பத்துடன் சுவைத்து மகிழுங்கள். யமுனா எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். வித்தியாசமான சுவையுடன் காரசாரமான தக்காளி வேர்க்கடலை சட்னி செய்வது எப்படி என்பதை பார்க்கலாம். முதலில் 4 பழுத்த தக்காளி, ஒரு வெங்காயம், 3 காய்ந்த மிளகாய், 2 பூண்டு பற்கள் மற்றும் 2 மேசைக்கரண்டி வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளுங்கள். கடாயில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி மிளகாய், பூண்டு, வெங்காயம் ஆகியவற்றை வதக்கி, பின்னர் தக்காளியை சேர்த்து நன்றாக மென்மையாகும் வரை சமைக்கவும். அவை ஆறிய பிறகு வறுத்த வேர்க்கடலை, தேவையான உப்பு சேர்த்து மிக்சியில் நன்றாக அரைத்துக் கொள்ளுங்கள். இந்த வேர்க்கடலை சேர்ப்பதால் சட்னிக்கு கிரீமியான தன்மையும் தனித்துவமான சுவையும் கிடைக்கும். பின்னர் கடுகு, உளுத்தம்பருப்பு மற்றும் கறிவேப்பிலை சேர்த்து தாளித்து சட்னியில் கலந்து விடுங்கள். இந்த வித்தியாசமான தக்காளி வேர்க்கடலை சட்னி இட்லி, தோசை, அடை மற்றும் பணியாரத்துடன் மிகவும் அருமையாக இருக்கும். ஒரு முறை செய்து பார்த்தால் மீண்டும் மீண்டும் செய்ய தோன்றும் சுவை இது. யமுனா எஃப்எம் உடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.